Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, கன்ஸ்டன்ட் பிராக்டிஸ். அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை ஆங்கிலத்தில் எவ்வாறு சரளமாக பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். இவற்றை நீங்கள் தினமும் குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி பயிற்சி செய்வதன் மூலமும், இதே போல மேலும் வாக்கியங்களை உருவாக்கி பயிற்சி செய்வதன் மூலமும் சிறந்த பலனை பெற்றிட முடியும். One day you can be fluent in speaking English. If you have any doubt, you can comment it and definitely I will help you. Now let's move on to the practice. நீ முயற்சித்தால் மாத்திரமே அல்லது நீ முயற்சித்தால் மட்டுமே உன்னால் வெற்றி பெற முடியும். இந்த வாக்கியத்தை பார்க்கலே உங்களுக்கு விளங்குது, இங்க ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனை ஒன்று இருக்குது. அந்த நிபந்தனை நிறைவேற்றப்படுமாயிருந்தால் மட்டுமே அதனுடைய விளைவை எம்மால் அனுபவிக்க முடியும். அதாவது ஸ்ட்ரிக்ட் நெசசிட்டி அல்லது we can say necessary condition அப்படின்னு சொல்லலாம். இவ்வாறு இங்கு மாத்திரமே மட்டுமே என்பதை குறிப்பதற்கு நாம் ஆங்கிலத்தில் only if என்பதை பயன்படுத்துவோம். இதனுடைய வாக்கிய அமைப்பு ரிசல்ட், அதாவது விளைவை முதலாவதாக சொல்ல வேண்டும். நாம் இங்கு பார்த்த வாக்கியத்தில் விளைவென்ன, உன்னால் வெற்றி பெற முடியும் என்பது. அதன் பிற்பாடு நாம் என்ன பயன்படுத்த வேண்டும், only if என்பதை பயன்படுத்தி அதன் பின் தான் கண்டிஷனை சொல்ல வேண்டும். கண்டிஷன் என்ன, நீ முயற்சித்தால். இப்போது நாம் வாக்கியத்தை சொல்லி பார்ப்போமா? நீ முயற்சித்தால் மாத்திரமே அல்லது மட்டுமே உன்னால் வெற்றி பெற முடியும். ரிசல்ட் முதலாக சொல்லுவோம், உன்னால் வெற்றி பெற முடியும். You can succeed. You can succeed. You can win அப்படின்னு சொல்லலாம். Only if என்ன செய்தால், நீ முயற்சித்தால். If you try. If you try. You can succeed only if you try. You can succeed only if you try. அடுத்த உதாரணத்தை பார்ப்போம். நீ காய்கறிகளை முடித்தால், அதாவது சாப்பிட கொடுத்துருக்கிறீங்க, அந்த காய்கறிகளை முடித்தால் மாத்திரமே உன்னால் இனிப்பு பண்டங்களை சாப்பிட முடியும். காய்கறி சாப்பிடாட்டி இனிப்பு பண்டம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நெசசரி கண்டிஷன் சொல்றீங்க. அப்ப விளைவு என்ன, இனிப்பு பண்டங்களை சாப்பிட முடியும். You can eat dessert. You can eat dessert only if you finish your vegetables. You can eat dessert only if you finish your vegetables. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. இப்ப என் கூட சேர்ந்து சொல்லுங்க. You can eat dessert only if you finish your vegetables. அடுத்த உதாரணம் பார்ப்போமா? நீ கவனமாக வாகனத்தை செலுத்துவதற்கு சத்தியம் செய்தால் மட்டுமே மாத்திரமே உன்னால் எனது காரை இரவல் வாங்க முடியும். பார்க்க ரொம்ப பெரிய வாக்கியம் போல இருக்கு. Don't worry, it's very simple. அப்ப இதுல விளைவு என்ன, உன்னால் எனது காரை இரவல் வாங்க முடியும். உன்னால் முடியும். You can என்ன செய்ய, இரவல் வாங்க. You can borrow எதை, எனது காரை. You can borrow my car only if என்ன செய்ய வேண்டும், நீ கவனமாக செலுத்துவதற்கு சத்தியம் செய்தால். Only if you promise எதற்கு, to drive carefully. ரொம்ப வந்துச்சு இல்லையா? மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. மறுபடி வாக்கியத்தை சொல்லி பார்ப்போம். You can borrow my car only if you promise to drive carefully. Again, you can borrow my car only if you promise to drive carefully. மற்றொரு உதாரணம் பார்ப்போம். வானிலை சரியானால் மட்டுமே நான் மலையேற்றத்தில் இணைந்து கொள்வேன். நான் ஒரு கண்டிஷன் ஒன்று சொல்லிடுறேன், நெசசரி கண்டிஷன். வெதர் நல்லா இல்லாட்டிக்கு நான் மலையேற்றத்துக்கு வர மாட்டேன். நல்லா இருந்தால் மாத்திரமே மட்டுமே என்ன செய்வேன், நான் மலையேற்றத்தில் இணைந்து கொள்வேன். ஃபியூச்சர் விஷ். I will join the hike. I will join the hike only if the weather clears up. Clears up. I'll join the hike only if the weather clears up. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. I'll join the hike only if the weather clears up. வாழ்க்கையை ரசிக்காமல் கடினமாக உழைத்தென்ன பயன்,
சில பேர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் செய்து உழைப்பாங்க, ஆனா லைஃபை என்ஜாய் பண்ணவே மாட்டாங்க. அப்ப அவங்கள்ட்ட நாங்கள் கதை கேட்கல எப்படி கேட்கிறோம் இல்லாட்டி சொல்றோம். அவர்களுடைய வாழ்க்கை சார்பான எங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துறோம். வாழ்க்கையை ரசிக்காம கடினமா உழைத்த என்ன பயன்? இங்கே இவ்வாறு என்ன பயன் என்றவாறு நாம் வினா எழுப்புவதற்கு வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் என்றவாறு வினாவை ஆரம்பிக்க வேண்டும். வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் பிளஸ் ஐஎன்ஜி ஃபார்முல அந்த பிரதான வினைச்சொல் இருக்க வேண்டும். without a result or a situation. ஒரு ரிசல்ட்டாக இருக்கலாம், விளைவாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு சந்தர்ப்பமாக இருக்கலாம். What is the point of working hard? கடினமாக உழைப்பதன் பயன் என்ன? என்ன செய்யாம? Without enjoying life. வாழ்க்கையை ரசிக்காம, வாழ்க்கையில மகிழ்ச்சியை காணாம என்ன பயன்? What is the point of working hard without enjoying life? அதன் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Amazing. Again, what is the point of working hard without enjoying life? மற்றொரு வாக்கியம் பார்ப்போமா? ஓட்டுநர் உரிமம் இல்லாமல், அதாவது டிரைவர்ஸ் லைசன்ஸ் இல்லாம கார் வைத்திருந்த என்ன பயன்? ஒன்றுக்கு 4 காரோ இல்ல விலை உயர்ந்த காரோ இதை வச்சிருந்தாலும் என்ன பயன்? எங்கள்கிட்ட லைசன்ஸ் இல்லாட்டி நாங்க என்ஜாய் பண்ண இயலாது. What is the point of வைத்திருப்பது? Having a car. What is the point of having a car without a driver's license? What is the point of having a car without a driver's license? ரொம்ப இலவா இருக்கா? மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. மற்றும் ஒரு உதாரணம் பார்ப்போம். புதிய மொழியை பயிற்சி செய்யாமல் கற்றுக்கொள்வதில் என்ன பயன்? இதனாலதான் நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்லுவேன், practice makes you perfect. உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் இந்த கமெண்ட் செக்ஷனை தட்டி கழிச்சிட்டோ எல்லாட்டிக்கு ஹெசிடேட் பண்ணியோ தயக்கப்பட்டோ போல வந்துருமோ அப்படின்னு சொல்லி விட்டு விலக்கி கொண்டு போகாதீங்க. பிளீஸ் பிராக்டிஸ். இட்ஸ் தி பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் யூ டு பிராக்டிஸ். புதிய மொழியை பயிற்சி செய்யாம கற்றுக்கொள்வதில் என்ன பயன்? What is the point of learning a new language without practicing it? Again, what is the point of learning a new language without practicing it? Once again, what is the point of learning a new language without practicing it? நாம் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளும் போது கடந்த கால நிகழ்வாக இருக்கட்டும், நிகழ்கால நிகழ்வாக இருக்கட்டும், எதிர்காலத்தை பற்றியதாக இருக்கட்டும், ஏதோ ஒரு செயலை செய்வோம், ஒரு ஈவெண்ட், அதன் பிறகு இன்னும் ஒரு ஈவெண்ட், இன்னொரு நிகழ்வை செய்வோம் என்றவாறு பேசுவதுண்டு. ஒரு நிகழ்வை செய்தேன், அதன் பிறகு இன்னொன்றை செய்தேன். ஒரு நிகழ்வை செய்கிறேன், அதனை தொடர்ந்து அதன் பிறகு இன்னொரு செயலை செய்கிறேன். ஒரு நிகழ்வை செய்வேன், அதன் பிறகு இன்னொரு நிகழ்வை செய்வேன் என்றவாறு முக்காலங்களிலும் பேசுவது வழக்கம். இவ்வாறு அதன் பிறகு என்று சொல்வதற்கு ஆங்கிலத்தில் நாம் afterwards என்ன பயன்படுத்துகின்றோம்? வெரி குட். afterwards என்னும் சொல்லை பயன்படுத்துகின்றோம். afterwards என்பது one word, ஒரு சொல்லு, இடைவெளி ஒன்றும் விடக்கூடாது. அதாவது event, afterwards, subsequent event என்றவாறு அமையும். இரண்டுமே ஒரே டென்ஸில் இருக்க வேண்டும். பிரசன்டாக இருந்தால் event and subsequent event பிரசன்ட்ல இருக்கும், பாஸ்டா இருந்தா பாஸ்ட்ல இருக்கணும், ஃபியூச்சரா இருந்தா ஃபியூச்சர்ல இருக்க வேண்டும். அதை மட்டும்தான் நீங்க கவனிக்க வேண்டும். இப்போ நாம் உதாரண வாக்கியங்கள் பார்க்க போன்றோம், வாங்க பார்க்கலாம். நான் டிவி பார்த்தேன், அதன் பிறகு நடக்க சென்றேன். இது இரண்டுமே கடந்த காலத்தை பற்றி பேசுகின்றோம். ஆகவே இந்த வாக்கியத்தில் பாஸ்ட் டென்ஸ் மாத்திரமே பயன்படுத்தப்படும். நான் டிவி பார்த்தேன், I watched TV, afterwards அதன் பிறகு என்ன செய்தேன்? நடக்க சென்றேன், I went for a walk. I watched TV, afterwards I went for a walk. எல்லாரும் மறுமுறை எங்கூட சேர்ந்து வாய் விட்டு சொல்லி பாருங்க. I watched TV, afterwards I went for a walk. அவள் இரவுணவை சமைக்கிறாள், அதன் பிறகு சமையலறையை சுத்தமாக்குகிறாள். அவ வழக்கமா செய்யற ஒரு செயல்பாடு. இரவுணவை சமைப்பா,
அதுக்கப்புறம் என்ன செய்வா? சமையலறைய சுத்தமாக்குறா. இந்த செயல்பாடு ரெகுலர் ஆக்டிவிட்டி. அப்ப என்ன டென்ஸ் பயன்படுத்துவோம்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். வெரி குட். அவள் இரவுணவு சமைக்கிறாள். She cooks dinner. இரவுணவு தயாரிக்கிறாள் என்றால் எப்படி சொல்வோம்? She prepares dinner. Afterwards, அதன் பிற்பாடு she cleans the kitchen. She cleans the kitchen. She cooks dinner. Afterwards, she cleans the kitchen. Again, she cooks dinner. Afterwards, she cleans the kitchen. ரொம்ப இலகுவா இருக்கா? Very good. அவர்கள் ஷாப்பிங் செல்வார்கள். அதன் பிறகு அவர்களுடைய நண்பர்களை சந்திப்பார்கள். அவர்களுடைய விருப்பத்தெரிவு, அதாவது எதிர்கால விருப்பத்தெரிவு என்னவென்று சொல்கிறோம். முதலாவது என்ன செய்ய போறாங்க? அவங்க ஷாப்பிங் செல்வார்கள். அதன் பிறகு நண்பர்களை சந்திப்பார்கள். அப்ப சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பயன்படுத்துவோம். They will go shopping. அவர்கள் ஷாப்பிங் செல்வார்கள். They will go shopping. Afterwards, they will meet their friends. They will go shopping. Afterwards, they will meet their friends. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Wonderful. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Result plus only if plus condition என்பதையோ, what is the point of plus ing form without a result or a situation என்பதையோ, event, afterwards, subsequent event என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் எவ்வாறான வாக்கியங்கள் எல்லாவற்றையும் பேசலாம் என்பதை சிந்தித்து எழுதி பாருங்கள். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. It will be helpful for other viewers, and if you have any mistakes, I will correct it for you. Practice makes you perfect. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். Thank you for watching.